கருப்பசாமி, ஆமாம். சங்கரன் கோயில் எல்லை வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரு? போடுங்க, நான் கேட்குற விஷயம் இருக்கா? உங்களுக்கு இருக்காமா? என்னம்மா இருக்கு? கால் வந்துட்டு இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். அப்படி கேட்டு பார்ப்போமே இருக்கானு. வரலாம்ப்பா. உங்கள் வீட்டுக்கு அப்புறத்தை சொன்னால் பழைய காலத்து கிணறு எதுவும் கிடக்கா? அந்த கிணத்து பக்கத்தில் அந்த காலத்தில் இது தெய்வம் உண்டுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கேருந்து ஒரு இறந்து போன ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருது. ஆனால் அது வணங்கினா நல்லதா நல்லது இல்லையாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்குது. அதை வணங்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ 8 ஆண்டுகளுக்குள்ள இடம் சம்பந்தமான மன வருத்தமும் குடும்ப பகையும் வந்து உங்களை கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு. அதில் மாந்திரிகம் சொந்தமாக குறை நடந்திருக்கான்னு பல இடங்களில் போய் பார்த்தது உண்டு. அதில் நடந்திருக்குன்னு சொல்லி விடை கிடைத்தது உண்டு. அதனால் இந்த பாதிப்பு எதுவும் இருக்குமா அப்படின்னா மனதுக்கு பிரச்சனை இருக்குது. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் விட்டு வரலாம். அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து வழிவகுத்து தாரேன். வேற என்ன வேணும்? இந்த ஆண்டு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும், வெற்றியாக்கி தாரேன், வழிவகுத்துக்கா. உன் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை மருத்துவத்தால் தீரும். தீராத நோயின்னு சொல்லி உன்னை சிலர் பயங்காட்டிருப்பாங்க. அதில் ஆபத்தெல்லாம் ஆக்கித்தாரேன், நல்லா ஆக்கித்தாரேன். இந்த கண்ண முடிக்கா பக்கத்தில் வா. இன்னிருந்து தொழில் வசமாகும், வெற்றியாகும். நல்லா இருங்க செல்லங்களே. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? சரி, கேட்டு பார்க்க. சங்கரங்கோவில் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன வாழ்க்கை பிள்ளையை பற்றி? கால் ஒன்று பஞ்சாயத்து தெரியவா? பஞ்சாயத்துக்காரர்கள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருச்செந்தூர்லேருந்து முருகப்பெருமானுடைய வேல் உங்கள் வீட்டுக்கு வருது. என்னடா? அதனால் முருகப்பெருமானுடைய வேல் இருக்க வினையில்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா உன் பேரை வைப்பேன் அப்படின்னு நீ சொல்லி வேண்டிட்டு வந்தியான். சொல்லிய பிறகும் இதுவரை காலதாமதமாகுது, ஏன்னு எனக்கு தெரியலன்னு கேட்க வந்திருக்கிய. கால் விட்டு வரலாம். இந்த கனியை 2 வரையும் சாப்பிட சொல்லு. பிள்ளைக்கனியாக மலரும். வைகாசியிலிருந்து பிள்ளை செல்வம் கிடைக்கும், வெற்றி வந்து. வேற என்ன வேணும்னு கேளுமா? எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கிய? கண்ண முடிக்கா. கருப்பசாமி, வாங்கித்தாரேன் போய்ட்டோம். அப்படியா? ஆ, சரி, ஓகே. அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஓஹோ ஓஹோ, அப்படியா? சங்கரன் கோயில் கரிவல வந்த நல்லூர் எல்லை.
கரிவலம் வந்த நல்லூரா? கால் வந்துட்டு வரலாம். எவ்வளோ ஊர் பேர் வருது? அதான் ஊர் இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். சக்கரி மகனே பக்கத்தில் வா. உன் வீட்டு சைடில் ஒரு ஓடை ஓடுதா? என்ன ஓடடா? ஆறு தண்ணி போகுது. அது பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்காது. என்ன தெய்வம்டா? முத்தையாசாமி. அதுக்கும் உனக்கும் என்னடா தொடர்பு? கால் வந்துட்டு வா. அதான் பாயிண்ட். என்னடா தம்பி? அந்த சாமியை நான் கேட்டேன். 3 ஆண்டு காலம் சோதனை காலம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிழைப்பு உழைப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கெல்லாம் போகணுங்கிற நிலைமையும் நடந்தது. அப்படி ஓடித்தாடியும் கடனும் துன்பமும் தான் இருக்கே தவிர இதுவரை நிம்மதிகள் இல்லை. உண்மையா இல்லையா? இருக்கிற வீட்டை பேணதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு கற்பனை பண்ணது உண்டு. அதுக்குரிய வழிகளை வகுத்து தாரேன். வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு சொன்னா நீங்க புலம்ப ஆரம்பிச்சிருவேடா. அங்கனே உட்கார் பார்ப்போம். இங்க என்னைய பார்க்க உட்கார். என்னையே நினைச்சுக்கா. கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வரலாம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சாமி அப்படி ஒவ்வொரு நேரங்கள்லையும் கூப்பிட்டாலும் வந்து ஒரு பதில் சொல்லும், அறிகுறிகள் காட்டும். அங்கே போய் கும்பிட்டு வந்தால் நம்ம நினச்ச காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாமல் மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கு என்பது உண்மை. அந்த கட்டை அவிழ்த்து அந்த சாமியை உச்சாரணமாக அவளை வச்சா போமா? கால் விட்டுவா. வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஜெயிச்சு தரேன். நல்லா இருமுடி தாண்டி கருப்பசாமி. ஆமாம், நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பார்ப்போமே. இல்லை இங்கவா. என்ன நினைச்ச? நம்மளை பார்த்து என்ன சிந்திக்காருன்னு பார்ப்போமே சாமின்னு நினைக்கிறியா? நினைக்கா. ஆமாம், அப்படியா? சரி. நத்தம் பகுதி. நத்தம் சாமி நத்தம்னு பொதுவாக சொல்லுதீங்க. மேலப்பாளையம் பக்கம் நத்தம் இருக்கு, திண்டுக்கல் பக்கம் நத்தம் இருக்கு. எந்த நத்தம்? திண்டுக்கல் நத்தமா? திண்டுக்கல் நத்தம் வேற யாரெல்லாம் இருக்கிய? காலம் சொல்லலாம். என்ன இன்னொரு தடவை காலம் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வரலாம். பாப்பா என்ன வேணும்னு கேட்டுக்காங்க சில மக்களே. கால் வந்துட்டுவாங்க. எனக்கு தூக்கம் வருது, ஏன்னு தெரியலையே. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், எனக்கு தூக்கம் வருது. அந்த வீடு மூதேவி தியானத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. எப்போது அந்த வீட்டை உருவாக்குறீங்களோ
அதிலிருந்து ஊர் உவலை, தொழில் முடக்கம், மனவேதனை, கஷ்டம், இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற மனக்குழப்பத்தோடு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு மாபெரும் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். நடந்தது உண்மை. அதனால் இப்போ உங்களுக்கு எந்த உழைப்பும் உங்கள் கையில் நிற்காது. எங்கே வந்தாலும் இப்போ கடன் வாங்கி தான் அந்த வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும். இதிலேருந்து தெளிவாக்கி உங்களை உண்மையாக வாழ வச்சா போதுமில்லாம். ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. நல்லா இந்தாடா, செல்வங்கள் பெற்று முன்னேற்ற தடையில்லாமல் புன்னகையோடு வாழ்வேன். இந்த பூவை வாட்டை கொடு. மருதூர் மருதூர் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தெய்வீகத்துக்கு மாறுபட்ட ஒரு தீய சக்தியால் ஒரு ஜீவனே நஷ்டமாயிடுது. ஆனால் இப்போ ஒரு இடம் சம்பந்தமான மனக்குழப்பத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு வெற்றி அடைய வேண்டுங்கிற நோக்கத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவான். குறைங்க எங்கே வச்சு அதை நடத்தி முன்னேற்றி தந்தால் போதுமில்ல. இங்கே வா, எந்த தடை இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். இன்னையிலிருந்து எல்லாம் ஜெயமாகும். காப்பாற்றிக்கா சக்தி பெற்று. இன்னும் 2 முறை கால் வந்துட்டு வாப்பா. இன்னும் 2 முறை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். இப்போ வெளிநாடு சென்று வெற்றியடைந்து வரணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன். காலில் வந்துட்டு வரலாம். சென்ற இடத்தை சிறப்பாக்கி கடன்படாமல் உன்னை காப்பாற்றி வழிவகுத்து தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அதான் கடன்பட விடாமல் காப்பாற்றி தரேன் விட்டேன். கடனையும் தீர்க்கிறேன், வேலையும் வாங்கி தரேன். செல்வாக்கம். இவனை தொழில் கல்வியை படிக்க வைத்து வெற்றியாக்கி தரேன். இந்தா செல்வாக்காரன். கர்மசாமி தேவகோட்டை பகுதி, தேவகோட்டை எல்லை, தேவகோட்டை பைசில் 1. யார் தேவகோட்டை? கருத்த பையன். பைசில் 2, பைசில் 3 மாயாபுரம். மாயாபுரம். மாயாபுரமா? அப்படியா? பரவாயில்லையே. மாயாபுரம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் கால் வந்துட்டு வரலாம். அராய் மாமா. பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்ன பண்ணி தரணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. சகோதர பாசத்தில் இவா சொல்லி கொடுத்துருவாள.
அவனுடைய கல்வியை பார்த்தேன், எந்த செமஸ்டரையும் அவன் முழுசாக நிறைவேற்றலை. உண்மையா இல்லையா? அவனுக்கு நட்பும் சுற்றுதலுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர படிப்பில் அவனுக்கு கவனம் இல்லை. இதை முதல்ல சொல்லியிருந்தால் இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்டது? வேற எதுவும் ஒழுக்கத்துக்கு மாறான நட்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? எங்கேயும் நமக்கு ஒரு நாத்தனா வீட்டுக்கு வந்துடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கா இல்லையா? காலன்னு சொல்லலாம், கழுத வந்தால் வந்துட்டு போகிறா பெண். இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் இருக்குது. அதை ஜெயிச்சு தாரேன், உங்களுடைய தொழிலில் வளம் பண்ணி தாரேன். வேறு என்ன வேணும்? போட்டு தரேன், வாங்கிடுவோம். இந்தா என் பேரை சொல்லி அண்டி ஓட்டு அள்ளி தந்துருக்கேன். செல்வமாக இருப்பாங்களே, காப்பாற்றி தந்துடுறேன். இருந்து பார்த்து போங்க. இப்போ பார்க்கக்கூடாது, 7 மணிக்கு பார்க்கணும். கருமசாமி, ஆமாம். அப்படியா? தெற்கே நாகர்கோவில் பகுதி. என்ன சத்தம்? கணவன், மனைவி, மகள். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியாலும் பிள்ளையாலும் மனச்சுமை ரொம்ப. அதில் யார் உயிருக்கும் ஆபத்தில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும் பொழுது 2 ஸ்டெண்ட் வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஆபத்தில்லாமல் ஆக்கி வழிவகுத்து தந்தால் போதுங்களா? கால்ட்டு வரலாம். தங்கம் சொல்லு. வரலாம். இந்தா தைரியமாக அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். உயிர் கண்ட வில்லை தைரியமாக செயல்படலாம். வெற்றி விட்டு ஜெயிச்சு தரேன். சாப்பாட்டெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. புண்ணியம் உண்டு. வாழ்க மகளே. மெல்ல நினச்சிக்காமா. கருமசாமி, அதே நாகர்கோவில் பகுதி வீடு மனை சொந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? வீடு மனை சொந்தமாக என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வரலாம். தொழிலுக்கு வீட்டு பக்கத்தில் எதுவும் கோயில் இருக்கா? என்ன கோயில்? அம்மன் கோயில். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ வாட்டம் அமைதியாக இருந்தாலே போதுமே. முன்னூறுகள் பக்கத்தில் மாயாண்டி வந்து நிற்கான். முன்னூறுகள் பக்கத்தில். ஆனால் தற்காலமாக இப்போ எம்பெருமான் நாராயணன் வந்து நிற்கான். புரியுதாடா? அதனால் அவதாரங்கள் மாறுவது போல வழிபாடுகளை மாற்றிக்கிட்டோம். இப்போ ஓராண்டு காலங்களாக ஓடுகிற வண்டி ஓடாமல் நிற்கி. வாங்கின லோன்களில் மனக்குழப்பம் நடக்குது. அதனால் வருமானங்கள் குறைவாக இருக்க வச்சிருக்க முடியுமா முடியாதா, வேறு எதுவும் குளறுபடி இருக்கா அப்படிங்கிற மனச்சங்கடம். கால் வந்துட்டு வரலாம். சங்கடத்தை நீக்கி வண்டியை ஓட வச்சு தாரேன். வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் வந்து நடமாடும். அதை மனதார வேண்டிக்கா, அதனுடைய அனுசரணையும் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலையில் கோளாறு இருக்குது. அதில் வேறு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா, பெரிதளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமோங்கிற ஒரு சில பயம் உள்ளத்தில் இருக்குது. அப்படி வராமல் அந்த நோயிலிருந்து விலைக்கு காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டுவான்.
இந்தா சொன்னபடி நடக்கு, சந்தோஷமாக இருக்கு. வார வேலைக்கிழமை என்னை வந்து பார், வெற்றி வெள்ளி. அப்போ என்ன ஒரு 3:30க்கு பார்த்துட்டு போ. கருப்பசாமி, அதே நாகர்கோவில் எல்லை வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கும் பகன். வாப்பா, கால் வந்துட்டு வா. யாரு யாரு? இசக்கியம்மா வாரியா? இசக்கியம்மன் எங்கடா இருக்கு? பின்பக்கம் இருக்கு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, நல்ல நீட்டாக இருந்துக்கா. உங்களுடைய முன்னோர்கள் ஊர் கருத்து. கண்ணை மூடிக்கா, நிதானமாக உட்காந்துக்கா. கூப்பிட்டு பார்க்குறேன் உன் தெய்வத்தை. சரி, கால் வந்துட்டு வரலாம். வெயிட்டா வெயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சுடமாட சாமியும் பேச்சியம்மனும் உங்கள் குடும்பத்துக்கு குல தெய்வம். அதவே நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டுக்கலாம். பேச்சியம்மைக்கு பதில் சக்தி அம்மனாக நினைத்து கும்பிடலாம். சுடமாட சாமியும் கையில் கும்பிட்டுக்கலாம். இதுதான் உண்மையான தெய்வம். புரிச்சுதா? வெற்றி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? இந்தா அள்ளி தந்திருக்கேன், நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. குலதெய்வத்தை கேட்டதால் வேறு எதுவும் சொல்லலை. போய்ட்டு வா. கருப்பசாமி, ஆமாம். அப்படியா? கடலூர் எல்லை, கடலூர். கண்ணுக்கு இந்த அழகு. குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். அது என்ன டின்னு அதை தெற்கு சைடு வைங்க. அதை தெற்கு சைடு வைங்க. கடலூராடா? வாங்க. உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா? எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? வீட்டுக்காரரு என்ன காரணம்? நான் உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணும்? அதான் உங்களை வச்சு சொல்லிட்டா நான் சொன்னால் வருத்தப்பட்டுன்னு தான் உங்களை சொல்லிக்கிட்டேன். காலை வந்துட்டு வாங்க, விஷயத்தை சொல்லுவோம். என் மேலே வருத்தப்படக்கூடாது. போதும், இன்னும் விட்டுருவோம் வண்டியை. என்ன சுவாமியே, உங்கூட வாழ்ந்ததை விட நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடலாம். மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இவன் ஒத்துழைக்க மாட்டான். அதனால் நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கேன், நீ உன் அப்பா வீட்டில் இருந்துக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? இதுக்கு காரணம் அவன் பக்கத்தில் இருக்கா இவன் பக்கத்தில் இருக்கா அப்படி நீங்கள் என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா? பண்ணலை. ஏன்னா நம்ம பிள்ளையை பற்றி நமக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு தோணாது. அது மனிதனுடைய இயற்கை. உண்மையா இல்லையா? உலக வாழ்வை பற்றி சிந்திக்காமல் பரமாக வளர்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்குது.
சுதந்திர உலகத்தை பற்றி நல்ல தெரிந்த அறிவு நுட்பமாக இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவன் ஒரு கண்ட்ரோலை மீறி இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ பழகினவன். இவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்து வாழ்ந்து பழகினவன். அவனுடைய ஃப்ரீடத்துக்கு இவன் ஒத்துழைக்கலை. அதனால் இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். கொஞ்ச நாள் அப்படி சைலண்டாக பிரிஞ்சிருப்போம். அதுக்கு பிறகு கட் பண்ணி விடக்கூடிய ரூட்டை கண்டுபிடிச்சிக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கான் அவன். இதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு அது செவிக்கு வந்திருக்காது, உங்கள் சிந்தனையில் தோன்றி இருக்காது. இருக்கிற மனசு அங்கே அதுதான். கால் வந்துட்டோம். உன் வீட்டுக்காரன் வேணுமாம்மா? அப்பா அம்மாவுக்கு சொல்லுதியா, என்கிட்ட சும்மா சொல்லுதியா? வேணும். வர வச்சு சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமில்லப்பா. நீ மட்டும் அதில் ஒரு யோசனையோடு இருந்துக்கிட்டு இருக்கியே. நல்ல எதிர்பார்ப்பு தான், நல்ல எண்ணம் தான். அதுக்கு அவன் இலக்கணமாக ஆக்கி அவனை கொண்டு வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டுவான். உலகில தண்ணி ஓட ஒற்றுமையா ரெண்டு பேரும் ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா. வர வச்சு தாரேன், பக்கத்தில் வரலாம். பாக்கியை இருந்து என்கிட்ட பேசிட்டு போகலாம். 7 மணி வரை வெயிட் பண்ணணும். என்ன? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாமா. நல்லாரு. கடலூர் பாண்டிச்சேரி எல்லை. கடலூர் பாண்டிச்சேரியாப்பா? சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. படிச்சிருக்கே தம்பி? உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மலை அடிவாரத்தில் ஒரே வீடு, கூரை வீடு, மழை, இருட்டு. பாம்பு வீட்டுக்குள்ளே கிடக்கிறத பார்த்துட்டான். பாம்பு அடிக்கிறதுக்கு இருட்டுக்குள்ளே கம்பை தேட முடியலை. மழை வருது, வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியலை. வீட்டுக்குள்ளே நிற்கான். பாம்பு அப்படி நைஸாக ஒரு குடத்துக்கு உள்ளே போயிடுது. வெளியே வந்தால் தானே கடிக்கும் அப்படி நினச்சி நினைஞ்சான். ஒரு மூடியை தூக்கி அந்த குடத்துக்கு மேலே வச்சுட்டான். இன்றைக்கி ராப்பொழுதையும் கழிச்சிருவோமே அப்படி நினச்சி படுத்துருக்கான். ஒழுங்காக தூக்கம் வருமா? அது அப்படி நகண்டுக்கிட்டே இருக்கும். அந்த குடம் சாஞ்சிடுதுன்னா பாம்பு எரிச்சியும் புஷ்ஷுன்னு படம் எடுத்துரும். எடுத்தால் படக்குன்னு கொத்திடும். உண்மை தானே? அப்போ உடன்பாடு இல்லாதவனுடைய வாழ்க்கை பாம்போடு உடன். ஒரு பாம்பு போய் குடத்துக்குள்ளே கிடந்து எப்போ தள்ளிக்கிட்டு வெளியே வருமோ வந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட மனிதன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத மாதிரி உடன்படாத பொண்டாட்டி கூட வாழுது அப்படிப்பட்ட வேதனையும் துயரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதை உனக்கு நான் சொல்லுதேன். இதான உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் விட்டுவான். இதான் திருக்குறள். ஐயா கருப்பசாமி, நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா? நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா? அவன் நினைக்கிறா இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும்னு நினைக்கிறான். அப்படி கிடந்தால் எங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும். நான் நினைக்க அவள் ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கேன். அவள் வரமாட்டா. ஆனால் எனக்கு மன அமைதி இல்லை. என் உழைப்பு பிழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சேர்ந்து இருக்கவா தனியே இருந்துக்கிட்டு வரவு செலவுக்கு எதையாவது கொடுத்து
என் நிம்மதியை கழிச்சுக்கிடவா? இப்படிப்பட்ட குழப்பமான கேள்வியை என்கிட்ட நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா மகனே? கால் வந்துட்டு வா. வெண்ணி கொடுறா கொடுக்க. முரடனா மட்டும் இருந்தா அண்ணா இருக்கு பாரு கையில், அது என்னடா? முரடனா இருந்தா எடுத்திருக்கலாம். ஆனால் மனம் குளுமை பெற்ற ஒருவன் அதை பற்றி மனசு தான் நினைக்கி, ஆனால் கையில் எடுக்க முடியலை. உண்மையா இல்லையா? ஆனால் இப்படி ஒரு மனம் படைத்த ஒரு பொண்டாட்டி கூட எப்படி சாமி வாழுறது அப்படின்னு நீ நினைக்கிற. அவன் மனத்தை உனக்கு பக்குவப்படுத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா 3 முறை என்னை பார்க்கவா. மெல்ல மெல்ல மன ஒற்றுமையோடு வாழ வச்சு தாரேன். நல்லா இரு மகனே, கவலைப்படாத. அந்த சொத்துக்கு 3 மாதம் டைம் இருக்குது, சரியா? மெல்ல மெல்ல உனக்கே வாங்கி தரேன். உன் பங்கில் பிசிறு தட்டாமல் கொண்டு வந்து தரேன். ஆனந்தமாக இருப்படா, வாழ்வேன். அதே பாண்டிச்சேரி எல்லை மனைவி ஒருபுறம் தான் ஒருபுறம் என்று வாழ்பவன். உனக்கு ஓமண்டடிங்க இருக்கா? நல்ல பிள்ளைடா, கால் வந்துட்டு வா. என்னம்மா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மணி எத்தனடா? கொட்ட குத்து. ஒரு கேள்வி நான் கேட்க அதுக்கு பதில் சொல்லு. வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ தைரியமாக வேண்டாம்ட்டான். அவளால் பட்ட வேதனை எந்த பேருக்கு தெரியும்? என்ன அப்போ நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? என்கிட்டே வந்த? அப்படியா? கர்மசாமி காலில் வலி யாருக்குன்னு காட்டி பார்ப்போம். கடலூர் பகுதி தன்னுடைய தொழில், தன்னுடைய தடை மந்திரமா தந்திரமான தீர்மானிக்க முடியாத குழப்பம் யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். இதுவரை எந்த தொழில் பார்த்தாலும் நிம்மதி குறைவும் தடையுமா வந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா? அதே மாதிரி இப்போ உழைத்து சேமித்து வைத்த சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உடலில் வலிமை குறையிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்காக வழிகாட்டுறதுக்குரிய நிலையை தோன்றுனா நிறைந்த தடங்களும் பிரச்சனையுமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அமைதி இல்லை. கால் வந்துட்டு வா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. என்னப்பா வேணும் வேற? உடச்சி சொன்னால் வருத்தப்படுவியே, சொல்லட்டுமாப்போ? அவள் எங்கே இருக்கா மனைவி? என்கிட்ட கால் வந்துட்டு வா. நீ நினைச்சது மழை அடிக்கணும் ராசாத்தி, அது உனக்கு. கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கதை கேட்டிருக்கியாடா? கதை கேட்டிருக்கியா? கதாநாயகனே நீ தானே, கதை எங்கே கேட்க போகிற? உண்மையா இல்லையா? அந்த மனசு திருந்தி உன்னுடைய மனநிலைகளை ஒப்பிட்டு வருமா அப்படின்னு பார்த்து தெளிவு பண்ணி தரேன். கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. மெல்ல மெல்ல அந்த மனதை கரைத்து உன் பக்கம் திருப்பி வெற்றியாக்கி தரேன். நீ நினைக்கிற கற்பனைகளுக்குள் எதுவும் அகப்படவில்லை. வீணான மனக்குழப்பம் தேவையில்லை. மன சங்கடம் இல்லாமல் இருக்க வழிவகுத்து தரேன். வெற்றி உண்டு. இந்த பக்கத்தில் நிம்மதியாக இருப்பா, வாழ்க. நாராயணா. கர்மசாமி. ஆமாம், அப்படியா? சரி, பார்க்குறேன். யார்? சாத்தூர் எல்லை. சாத்தூர் கூப்பிட்டாரு. சாத்தூரா?
சாத்தூர் அப்படின்னா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது வரலாம், காலைல வந்துட்டு வரலாம். என்னம்மா சின்ன பொண்ணு நானும் என்ன செஞ்சு தரணும்ப்பா? சொந்தத்தில் பொண்ணு இல்லை, வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பையனுக்கு வலது காலை போய் பார்த்தேன், வலது காலில் சக்கரம் இருக்கு. அதனால் அவனுக்கு கல்யாண வாழ்க்கை முடித்தாலும் ஓரிடத்திலிருந்து தொழில் பார்ப்பானுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல காலத்தை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. உன் வீட்டுக்கு பக்கத்தில் முனி பார்வை ஓடுத இருக்காரா? கால் வந்துட்டு வரலாம். கோடையில் பெரிய மழை பெஞ்சது மாதிரி கல்யாண யோகமே இல்லாத உன் மகனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருந்தேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வை. வெற்றி உண்டு. பொண்ணு கருத்த பொண்ணாக வரும். கழிச்சிட்டனா வேற கல்யாணமே நடக்காது. நடத்தி தரேன், இந்த வருஷமே நடத்தி தரேன். வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை பக்கத்தில் வாமா, இந்தா காப்பாற்றி தரேன். என்ன அடுத்த வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை பாருங்கள். கர்மசாமி சாத்தூர் எல்லை தெய்வ தொண்டு புரியும் குடும்பம். என்ன தொண்டுப்பா? அடுத்த வேலைக்கிழமை என்னை பார்க்கணும்னு இருக்கேன். தெய்வத்துக்கு யாருக்கலாம்? பூஜாரியா நீங்கள்? சரி, கால் வந்துட்டோம். என்ன வேணும்? தொழில் வேணும். என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடுது, என்னன்னு பார்க்குறேன். கால் வந்துட்டுவான். யாருடா சத்தம் அது? ஒரு பசுவின் கன்றை ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அப்படி விட்டுட்டு வந்தால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் மகளுக்கு தொழில் விஷயத்தில் 1.5 வருஷமாக தடங்களும் நஷ்டமும் பண வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்துருந்தேன். போதுமில்ல? தொழில் அமைச்சு தரேன். இந்த அரசாங்கமே உதவி செய்யும், வெற்றியாக்கி தரேன். அந்த பசுவின் கன்று மட்டும் ராமேஸ்வரம் போயிடணும். 1 வருஷ கால அவகாசம். நல்லது. கர்மசாமி, ஆமாம். அப்படியா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம். சாத்தூர் பகுதியில் பொறுமானாலும் கூப்பிடவே இல்லைம்மா. கர்மசாமி யார் வீட்டு பக்கம் இருக்காரு? சத்தமாக பேசுங்க. உங்கள் ஊர், உங்கள் வீட்டு பகுதியில். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு சாப்பிட போகிறாமண்ணே. மணி எத்தனை? ஓகே. திருப்பதிக்கு யாராவது போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அதை நிறைவேற்றாமலே கிடக்கலாம் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். அதான் ஓங்கி நின்று கும்பிட்டேன். வெங்கடாஜலபதி வாழ்க.
மனக்கடன் அதுக்கு பேர். என்ன வேணும் இப்போ பிள்ளைகளுக்கு? கால் வந்துட்டு வரலாம், நிறுத்தி வைன்னு சொல்லிடுது, பேசாதன்றுச்சு. தள்ளு. இன்னும் 18 நாட்கள் கழித்து என்னை பார்க்க வரணும். அதுவரை கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருக்குது. 18 நாள் கழித்து அந்த வாக்கை கொடுக்குறேன், சொன்னால் 18 நாள் கழித்து என்னை பார்க்க வரணும். கருப்புசாமி, ஆமாம் அப்படியா, கேட்டு பார்ப்போம் யார் இருக்கா.